ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நாம் ஆராதிப்பதற்கு ஏதுவாக நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வலது கரத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடி சூட்டுகிற தேவனாகிய கர்த்தரை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. தேவனே, உம்முடைய அதிசயமான கிருபையை அரணான நகரத்திலே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவீராக. சங்கீதம் 5:7 சொல்லுகிறது, நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். எல்லார் கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசித்துப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, பயபக்தியுடன் உம்மை சேவிக்க நடுக்கத்துடனே களி கூறுங்கள், பயத்துடனே அவரை சேவியுங்கள். ஆம் தகப்பனே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கேட்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. கேட்போமா? சேவை செய்ய கிருபை தாருமே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ,
காத்ததுவே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை தாருமே. கரங்களை உயர்த்தி, இன்னும் தேவை தாருமே, இன்னும் தேவை. கேளுங்கள், அப்பொழுது இன்னும் தேவை கிருபை தாருமே. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. இன்னும் தேவை கிருபை தாருமே. கேளுங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. இது கரங்களை விரித்து, ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உம்மை ஆராதிக்க கிருபை தாருமே, உம்மை ஆராதிக்க கிருபை தாருமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு இன்னும் உற்சாகமாக நீங்க துதிக்கும் போதே கர்த்தர் உங்களை கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குகிற தேவனே, ரிபாலாக்கரதோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராயிருப்பவரே, விதவைகளின் நியாயம் விசாரிக்கிறவராயிருப்பவரே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவரே, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவரே, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவரே, எங்களை மறவாதவரே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் துதித்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து உம்மையில் பலனடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாம் யாவரும் உட்காரலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதம் 81 எப்படியாக சொல்லுகிறார்? உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். உன்னை அடிமை தன தேசமாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. நம்முடைய அடிமைத்தனம் என்ன? நம்முடைய எகிப்து என்ன? ஒரு நாள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பாவத்திலிருந்து மீட்டு அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு நம்மை விடுதலையாக இஸ்ரவேலாக தெரிந்து கொண்ட தேவனை கரங்களை தட்டி நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்காமல் இருந்தோம் என்றால் ஆண்டவர் சங்கீதம் 81 தொடர்ந்து சொல்லுகிற, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 81:16 இப்படியாக சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று அது நிறைவடைகிறது. ஆங்கில வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் என்றால், I would have fed them with the finest of wheat and would have given them the honey of the rock. அப்படி என்றால் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்திருப்பேன், கன்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்கி இருப்பேன். எப்பொழுது? நான் சொன்னபடி வாயை திறந்து என்னை அவர்கள் துதித்திருந்தார்கள் என்றால் உச்சிதமான கோதுமையினால் அவர் நம்மை போஷிப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போமா? துதிசை மனமே நீதம் துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. எப்படி துதிக்கணும்?
படிக்கணுமா? இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதிசை மனமினிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததை கண்டீர்களே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Thou art my servant and I have chosen thee. சோதனை பலவால் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவால் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் ஆடுகள் பல நின்ற போது, ஏகிடும் வழியில் ஆடுகள் பல நின்ற போதும், ஏகவரன் முன் காவலனாயிருந்தாரே, ஏகவரன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நல்ல கையை தட்டி ஆமென். ரெண்டு கை நல்லா கொடுத்துரு, ஆண்டவர் கொடுத்துருக்கவங்களாம் நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா ஆமென். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேங்கிறது ஒரு பிராமிஸ். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. நம்ம வாயை திறந்தோன்னா ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லி வாயை திறந்து பாடினீங்கன்னா ஆசீர்வாதம். அதை யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தர் சொன்னது. உலகத்தில் மிகவும் பரிதபிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறியாமல் இருப்பது பரிதபிக்கப்படக்கூடிய காரியம். உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பிலே கிறிஸ்தவ மதம் முதலாவது, அதிக மக்கள் பின்பற்றுகிற மதம். இரண்டாவதாக இஸ்லாமிய மதம்.
மூன்றாவதாக என்ன மதம் தெரியுமா? கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மதம். சுமார் 190 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகெங்கிலும் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையுடையவர்களாக, ஏத்தியிஸ்டாக, நாஸ்திகர்களாக வாழ்கிறார்கள். அநேக இளைய தலைமுறையினர், விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் கூட கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை தேவனென்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்ததினால் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் கடவுள்னு தெரிஞ்சும், அது நம்முடைய இரட்சகர் இயேசுன்னு தெரிஞ்ச பிறகும் அவரை ஸ்தோத்தரிக்காம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வை யாராலும் மீட்க முடியாது. ஆகவே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி என்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நிதம் துதி. நல்லா துதிப்போம். துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகவரன் முன் காவலனாய் இருந்தாரே, ஏகவரன் என் காவலனாயிருந்தாரே, துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. பாதாளத்துக்கு செல்லுகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது. ஆனால் பரலோகத்துக்கு செல்லுகிற வாசலோ எப்படி இருக்கிறதா? இடுக்கமாக இருக்கிறது. அப்படிதானே? இடுக்கத்துக்குள்ளதான், பாடுகளுக்குள்ளதான் நாம் கர்த்தரை சந்திக்க முடியும். உண்மையாகவே வாழ்க்கையின் இன்பங்களை விட வாழ்க்கையின் துன்பங்களில்தான் கர்த்தரை அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல முடியும்? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதை உணர்ந்த ஒரு பக்தன் தான் இப்படியாக பாடுகிறான், எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். ஒருவேளை இந்த உலகத்திலே உங்கள் பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் கண்ணீர்களுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த அடியிலே பாடுகிறோம். தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில், தூயர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். ஆமென். இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றது யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவருடைய கை எப்படிப்பட்ட கை? சாதாரண கை அல்ல. வேதம் சொல்லுகிறது அவருடைய வலது கரம் வானங்களை அளவிட்டது. வானங்களை அளவிடக்கூடிய கை எப்படி பெரிய கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கையிலே அவர் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அது என்ன மதில்? ரட்சிப்பு என்னும் மதில். உன் வாசல்களை துதி என்றும் உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவாய். நாம துதிக்கிற அதுதான் நமக்கு மதிலாயிருக்கிறது. அதைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே,
துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம். நல்ல கையை தட்டி துதிப்போமா. துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நல்லா தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய பொன்னையோ பொருளையோ காணிக்கையோ இல்லை என்றால் நாம் அவருக்கு செய்கிற ஊழியமோ அதை கூட இல்லை. கர்த்தர் எதை பார்க்கிறார்? நொறுங்குண்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் தேவனுடைய தொடுதலை உணர வேண்டும் என்றால், if we want to feel God's presence today, what is the requirement? அதற்கு தேவை என்ன? ஒரே ஒரு தேவைதான், நம்முடைய இருதயத்தில் சுத்தம். ஒருவேளை பிரத்யட்சமாக நீங்கள் தேவனை தரிசிக்கலாம், கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது தேவனை தரிசிக்கலாம். இல்லை என்றால் உங்கள் சரீரத்திலே உணரலாம், இல்லை என்றால் உங்கள் ஆத்மாவிலே உணரலாம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. அதை உணர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உணரலாம். அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பக்தியோ உங்களுடைய சக்தியோ அல்ல, உங்களுடைய இருதயம் மாத்திரமே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஒருவேளை வெளி அலங்காரத்தை உலகம் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறது உங்கள் இருதயத்தில் உள்ள பரிசுத்த அலங்காரம். நல்ல கையை தட்டி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை துதிக்கிற அதே நேரத்திலே ஆண்டவர் நம்மை எங்கே இருந்து எங்கே கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அநேகர் வாழ்வின் தாழ்வின் நிலையிலே கர்த்தரை நினைக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஒரு சகோதரர், அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே தேவனுக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்ததன் மூலம் கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய சின்ன ஒரு பெட்டிக்கடை பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாறிடுச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு எப்போ வியாபாரம் அதிகமாக நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக நடக்கும், அப்படித்தானே? ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆலயத்திற்கு செல்வதை விட்டு கடையை திறந்து வைத்தார். கொஞ்ச நாளில் என்ன ஆனது? கடையை மூட வேண்டியதாயிற்று. ஒருவேளை இந்த உலகத்திலே செல்வங்கள் நிலைக்கலாம், நிலையாமலும் இருக்கலாம். ஒருவேளை அவர் தொடர்ந்து செல்வவானாக வாழ்ந்திருந்து கூட அப்படி கூட நிறைய பேர் தேவனை மறந்து வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வீணா இருக்கிறது. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 136 நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா அந்த வசனத்தை? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் உங்களை என்னை மறக்காத உண்மையுள்ள தேவனை நாம் மறக்கலாமோ? சந்தோஷமாக
ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணிலா நன்மைகளை எண்ணியே உம்மை துதிக்கிறேன். நல்லா கையை தட்டி சந்தோஷமா பாடுவோம். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேன். என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த உலகத்தில் நாம் ரொம்ப மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் யார் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு நபரின் பெயரை எழுதுவார்கள். இப்படித்தான் ஒரு முறை ஒரு ஆசிரியர் தன்னுடைய பள்ளியிலே மாணவர்களிடத்திலே கேட்டாராம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க பேர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர், உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தாய் தகப்பன், அதே போல் உங்களுக்கு ரொம்ப அருமையானவர்கள், அவருடைய பேரெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர்கள் எழுதினார்களாம். அது ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருந்த ஒரு கூட்டம், பள்ளியில் ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் எல்லாரும் பெயர்கள் எழுதினார்களாம், 10 பெயர்கள் எழுதினார்களாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க பேரை மட்டும் வச்சுட்டு ஒரு பேரை அடிச்சிருங்க அப்படின்னாராம். அப்படியே யோசித்து பார்த்தாங்களாம், 10 பேரில் எதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே யோசித்து பார்த்தா கொஞ்சம் தூரத்து உறவினரில் ஒருத்தர் நெருக்கமானவரை அடிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே 9வது பேர் அடிக்க சொன்னாராம். அப்படியே யோசித்து பார்த்தார்களாம், யார் அடிக்கலாம், சரி இந்த ஃப்ரெண்டு பேர் அடிச்சிடலாம். இப்படியே அடித்து 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 கடைசியில் வந்துதான் அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளை, அப்படி 5 பேர் தான் இருந்ததுதான். தாய்மார்கள் பிள்ளைகள் யார் பேர் அடிக்கிறதுன்னு யோசிச்சாங்களாம். கடைசியில் சுருக்கமாக சொல்கிறேன், கடைசியில் கணவனும் மனைவியும் இருந்த ஒரு சூழ்நிலையில் கணவன் பார்க்குறாராம், அந்த பேரில் தாய் பேர் இருக்குது, மனைவி பேர் இருக்குது. மனைவி பார்க்குறா, அப்பா பேர் இருக்குது, கணவன் பேர் இருக்குது, பிள்ளை பேர் இருக்குது,
யார் பேர் அடிக்கிறது? கடைசியில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு பார்த்தா, நான் அதை சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு பேரை அடித்து தான் ஆகணும், அப்படி தானே. கடைசியில் ஒரே ஒரு நபர், அவர் பேர் மட்டும்தான் அதில் இருந்ததாம். கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஒரு பேர் இருந்ததாம். ஒருவேளை அதையும் அடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் அடிப்போமா? அது பக்கத்தில் ஆண்டவர் பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கணவனோ மனைவியோ 10 லிஸ்ட்டு போட்டதெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டீங்க, கடைசியில் ஒரே ஒரு பேர் இருக்குது, பிள்ளையோ ஏதோ ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துங்கிற பேர் இருக்குது. 2ல் 1 அடிக்கன்னா எதை அடிப்பீங்க? இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் என்றென்றும் அழியாத ஒரு உறவு இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்களுக்கு அருமையானவருடைய பெயரை அடிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் இந்த பூமியிலே நீங்கள் இழந்ததை 100 அத்தனையாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நம்மால் முடியாத காரியங்களை எல்லாவற்றையும் முடிய வைக்கிறவர் ஆண்டவர். அன்னாள் என் இளமை சர்வஞானியே, அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே பல வருடங்கள் அவள் தன்னுடைய கண்ணீரை ஊற்றினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆனால் ஆசாரியன் கூட அவளை மது குடித்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனால் அவளோ இருதயத்தின் கசப்பு அவ்வளவு இருந்தபடியினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஆனால் கர்த்தர் அவளை கண்டார். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை இன்றைக்கு கண்ணீர் விடுகிறீர்களோ, உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்றீங்களா? வைத்திருக்கிறார். ஆமாம். நம்ம வீட்டில் ஊறுகாலம் வச்சுருப்போம் பாருங்க, அதை எப்படி வைத்து அதனத்தோட சின்ன பலகாரத்தை ஜஸ்ட் அப்படி வச்சுருப்போம், அடுத்த நேரம் சாப்பிட்டு போயிடுவோம், 2-3 நாளாக நான் கெட்டு போயிடும். ஆனால் ஊறுகாய் அப்படி இல்லை, பத்திரமா வச்சுருப்போம். அப்படி தானே வைத்திருப்போம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கையும் இது பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும்போலும் கையும் இது பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்த. அறிக்கை செய்து பாடுவோம். என் தேவன் எனக்கா என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார்,
என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அப்படியே எழுந்து நின்று மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். What is impossible for man is possible for God. With God all things are possible. நீங்க முடியாதுன்னு ஒண்ணு நினைக்கிறீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Not by might or by strength but by my spirit. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்வின் பலவீனமான பகுதிக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே கூப்பிடுங்க. அவரை பெரும் கோலும் கையுமாக கடந்து சென்ற யாக்கோபை 2 பரிவாரங்கள் உடையவனாக மாற்றின கர்த்தர். கையும் 2 பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் 2 பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. தேவனுடைய ரகசிய செயல். கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைத்து காத்தார். ஓ, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். முடிந்தவர்கள் 1 கையோ 2 கையோ முடிந்தவர்கள், இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உண்டான நேரம். நல்ல வாயை திறந்து பேசுங்க. நல்ல வாயை திறந்து ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஊத்துங்க. நல்ல வாயை திறந்து. வேற யார்ட்டையும் சொல்ல முடியாத அது சொல்லக்கூடிய ஆண்டவர் உண்டு. உங்கள் நினைவுகளை, உங்கள் நினைவுகளின் தோற்றங்களை, உங்கள் ஏக்கங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் மனபாரங்களை, துக்கங்களை, அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற தேவன், ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்ட தேவனே, அவளை நோக்கி பார்த்தாரே, நீரூற்றை திறந்தாரே. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலியடைத்து காத்துக்கொண்ட தேவன். சத்துருவுடைய கண்ணு தேவனுடைய பிள்ளை மேல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் இவனை அவன் கையில் விடார். நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் என்னை தாங்குகிறார். நம்புறவங்க, அனுபவிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ மறைக்கப்பட்ட தோட்டமாயிருக்கிறார். நீ மறைக்கப்பட்ட கிணறு, முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டமாயிருக்கிறாய். மறைக்கப்பட்ட நீரூற்றாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஷலபரதுரணம். பயமே நம் வாழ்வை ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும். புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே.
யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. சேர்ந்து தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. கரங்களை உயர்த்தி மரண பயமெல்லாம் மாற்றுகிற தேவனே, சத்துருவால் வருகிற பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தேவனே, மரண பயம் எல்லாம் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. அநேகர் பலவிதமான பயத்திற்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு பயத்தினாலே இன்றைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மரண பயம் எல்லாம் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் எல்லாம் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் எங்கள் தெய்வம், கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவது, சொல்லுங்க, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ.
யாவே நீரெங்கள் தெய்வம். கரங்களை உயர்த்தி அவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்பத்தக்கவர். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பயமே நம் வாழ்வை ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. சேர்ந்து பயமே நம் வாழ்வை ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுவே. எங்கள் தெய்வம் தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. 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 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கல்லாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்வோம். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் உங்கள் பைபிளை திருப்புங்க. டிவியில் பார்ப்பதை காட்டிலும் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திறந்து திருப்பி படிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லோரும் நான் சேர்ந்து வாசிப்போமா 15வது வசனத்தை? அவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்ச நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த மாதத்தில் சொன்னபடி அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகள், அப்படி தானே? இந்த மாதம் வாக்கு கொடுத்ததின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே அவர் தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் வயல்வெளியை வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றாள். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றாள். பாருங்க, தன் தகப்பன்கிட்ட போய் அக்சால் என்ன செய்கிறான்? நீ எனக்கு ஒரு வறட்சியான இடத்த என்ன செஞ்சீங்க? தந்தீங்க, எனக்கு ஒரு செழிப்பான இடத்த
தர வேண்டும் என்றே அவர் கேட்கிறார். ஆமென். அந்த அழகாக அந்த இடத்துல 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல நமக்கு நல்லா தன் மகள் என்னச்சுன்னா தகப்பன்ட்ட கேட்குறா, எனக்கு ஒரு வறட்சியான இடத்த கொடுத்துட்டீங்கப்பா, ஆனால் எனக்கு என்னச்சிங்க ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்த தான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுன்ட்டு தர வேண்டும் என்று கேட்கும்போது தகப்பன் உடனே என்ன செய்தாரு, வலதுபுறத்திலும் பின்னால் சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க, நீங்களே வாசிங்க, அப்போ தான் நமக்குள்ள போகும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செஞ்சார், நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்த கொடு. ஹல்லேலூயா. உலகப்புறமான ஒரு தகப்பன் தன் மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுப்பது உண்மையானால், பரம தகப்பனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறட்சியை மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. ஆமென். உலகப்புறமான பொண்ணு போய் தன் தகப்பன்ட்ட கேட்க, எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க. அந்த அருமையாக அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே வறட்சி மாறாதா, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகாதா என்று ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பரம தகப்பனை இயேசுவிட்ட பல ஆசீர்வாதங்கள் உண்டு. உலகப்பரமான தகப்பன்ட்ட ஒரு சில ஆசீர்வாதங்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். உண்மை தானே? நம்முடைய பரம தகப்பன் இயேசுவிட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு, எப்பொழுதும் இருக்குது. உண்மை தானே? அப்படி தானே? நம்ம அப்பாட்ட சில நேரம் தான் ஆசீர்வாதம் இருக்கும், சில நேரம் இல்லைம்மா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலாம் ஒரு ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பனா இயேசு நம்முடைய வலதுபுறத்திலும் இடப்புறத்திலும் கத்த நம்மளை செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவள் எப்படி அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நீங்களும் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கலாம், ஏசப்பா என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுமேன்னு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்லங்க, ஆண்டவரை தேடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நம்ம நிறைவாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அக்சால் எப்படி தன் தகப்பனத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாமும் நம்முடைய தகப்பனாய இயேசுவிட்ட கேட்டு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக. அவர் சொல்றார், நீ கேளு நான் தரேன்ட்டார். அப்படிதானே? கேளுங்கள் உனக்கு கொடுக்கப்படும். நம்ம நிறைய நேரத்தில் கேட்க மாட்டோம். அவள் எவ்வளோ அவள் எவ்வளோ நல்லா கேட்டா பார்த்தீங்களா? கழுதை ஏறி போயிட்டு இருக்கும்போது நான் இறங்கிக்கிறேன்னு உத்தரவு பெற்று தகப்பன்ட்ட போய் உரிமையாக, எசப்பா எனக்கு வறட்சியை தந்துட்டீங்க, ஆனால் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரே செழிப்பான இடத்த தாங்கன்னு கேள். அருமை அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு வறட்சி என்ற சூழ்நிலையில், ஆனால் இந்த வருஷத்தில் நான் வறட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் செழிப்பில்லைன்ட்டு ஒரு வேதனையோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு துக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி மாறி செழிப்பை கட்டளையிடுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க. என் வாழ்க்கையிலும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று நீங்கள் உண்மையாக நம்பும்போது கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பா. ஆமேன். எப்பொழுது நான் சொல்லுவேன், என் ஜபத்தில் நான் ஜபம் நடத்தும் போது பார்த்துருப்பீங்க, ஏசப்பா என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வைங்கன்னு நீங்கள் ஜோமுங்கன்னு சொல்லுவேன். ஆமேன். அநேக பெண்கள் கூட்டத்தில் இதே இந்த பாயிண்ட்டை நான் சொல்லும்போது அநேக பெண்களுக்கு சொல்லுவேன், என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க. ஏன்னா என்னை ஆசீர்வதியும் சொல்வதை காட்டிலும் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வதியமாக வையும் என்று சொல்லும்போது மறைந்திருக்கிறது. அப்படி தானே? ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவங்களுக்கு உதவி செய்யும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சொன்னேன், என்னை மற்றவங்களுக்கு
ஆசீர்வாதம். என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் கேட்பதை காட்டிலும் நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். ஆமே. நீங்கள் ஏந்தும் கரங்கள் கொடுக்கும் கரங்களை கர்த்தர் மாற்ற முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் நம்முடைய சாபங்களை மாற்றுகிற தெய்வன், நம்முடைய தரித்திரங்களை மாற்றுகிற தெய்வன், நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்க பேரை போட்டுக்கிட்டு என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். மெல்பாவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் உஷாரா என் பேரை சொல்லிட்டேன், நீங்க சொன்னா நடக்கும். ஆமென். நீங்க கேளு, நீங்க உங்க பேரை சொல்லி கேளுங்க. அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு. இஸ்ரவேலை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தான். ஆனாலும் உரிமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்னை நீ ஆசீர்வதிங்க, மெல்பாவை என்னை நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க. சொல்ல மாட்டீங்க பாருங்க உங்க பேரை. நீங்க ஆமேன்னு சொன்னா எனக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து சொல்லுங்க கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. நீங்களும் நானும் யாரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆமேன், ஆமேன். சுதந்திரிக்க போகிறோம். ஒரு ப்ரைஸ் உங்கள் கையில் கொடு, உங்கள் பேருக்கு இன்றைக்கி ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? என் பேரை வாசிப்பாங்க, நான் போய் வாங்கணும், அந்த ஆயத்தமாக இருப்பீங்க. ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு கண்டிப்பாக காணும். அதே போல் வசனம் சொல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதி. ஆமென். நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள். ஆமென். உண்மையா இல்லையா? நம்பினாதான் நடக்கும். நீங்கள் ஆமேன் போட்டால் நடக்கும். நீங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமானா நடக்காது. என் வாழ்க்கையில் அவர் சொல், நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார் என்று தான் கர்த்தர் வசனம் சொல்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருக்காதுங்க. என் வாழ்க்கையில் முடியாததே முடிய பண்ணுகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஆமே, முடியாதே முடிய பண்ணி இயேசு நாம் அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோங்க. ஏதோ சும்மா ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற, நம்மளை வாழ வைக்கிற தெய்வனை, நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வனை தான் நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆமே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும். பக்கத்தில் யாரும் பார்த்துக்கோங்க, அப்படியாவது முகத்தை பாருங்க. ஆமே. பார்த்து சிரிங்க, சந்தோஷமாக அவங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கண்டு வச்சிருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மனப்பூர்வமாக சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சொல்லுங்க, நானும் நீதிமான். என்ன நீதிமான் பயமா இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதிக்க. கர்த்தர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதி தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டார். கர்த்தர் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா சபை நடுவில் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவிங்க. இது என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அனுபவிச்சா கண்டிப்பாக நடக்கும். அதை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். யாருக்கோ பாச சொல்கிறாரு, எல்லா மாதமும் சொல்கிற வாக்குத்தத்தம் நினச்சா நடக்காது. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நடக்கும், நிறைவேறும் என்று விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நிறைவேறும். ஜூன் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னோம். உண்மையிலே அந்த வசனம் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து கேட்ட வசனம் தான். ஆனால் உண்மையிலே அந்த ஜூன் மாதத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை டெய்லி ஜோம்னு நான் அதை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நீ எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருங்க,
நீர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருங்க. எங்களுக்கு பிரயாணப்படும் போது, ட்ராவல் இருக்கும்போது, காரில் இருக்கும்போதும் பாஸ்டர் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியே ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராகவே இருந்தார். எங்களுக்கு இருந்த ஆண்டவர் உங்களுக்கும் இருப்பார். இந்த ஜூலை மாதத்தில் மேய்ப்பராக இருந்த ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு நீங்கள் அனுப்பப்பட போகிறோம். ஆமே. சுதந்திரிக்கன்னா பிரயாசப்படணும். எல்லாம் கையில் வந்து கிடைக்குமா? ஆமே. எல்லாருக்கும் என்ன சுதந்திரிக்க போகிற இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் நாம் சுதந்திரிக்கணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவன் நம்ம வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 19 அதிகாரம் 5 வாசிக்கிறோம், எந்த வீட்டில் தேவன் இருக்கிறாரோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 19 அதிகாரம் 5 வாசிக்கிறோம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சந்தோஷமாய், நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். 9 வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வீட்டில் வந்த ஆசீர்வாதம். ஆமேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னான். அவன் உடனே என்ன செஞ்ச, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான்னு பார்க்கிறோம். அப்போ வீட்டுக்கு போனேன்னு முதல்ல சொல்கிறது என்னென்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கான். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். உங்கள் வீட்டில் இயேசு இருக்காரா? எப்படி? எங்க? எந்த இடத்துல இருக்காரு? ஃப்ரண்ட்லையா? இயேசு இந்த வீட்டின் தலைவர். இயேசு நமக்குள்ளே இருக்கணுங்க, நமக்குள்ளே வந்து செயல்படணுங்க. ஹல்லேலூயா. சகேயு வீட்டுக்குள்ள முதலாவது சகேயுக்குள்ளாக இயேசு வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உண்டாயிட்டே உண்டா இல்லையா? இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே ஆசீர்வாதம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலே நம்முடைய குணநலங்களாம் மாறிடும். ஆமேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆண்டு சகவி உடனே சொல்லிட்டான், தன்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டான். சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீ ஆபிரகாமின் குமாரனாக இருக்க. அந்த ஆராதனைக்கு வந்திருக்க நீங்கள், இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்க, இயேசு நமக்குள்ளே இருக்கிறாருங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம்ல, இயேசு எங்கே இருக்கான்னு, என் இதயத்துக்குள்ளே இருக்காரு. இயேசு உங்களுக்குள்ளே மறைந்திருந்து செயல்படுகிற தெய்வனாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழலையும் இயேசு நம்மோடு இருந்து நம்ம நடத்துவதற்கு அவர் பெரியவராயிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து கர்த்தர் இந்த மாதத்தில் போய் சுதந்திரிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வாசிக்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. மற்றவங்க ஆசீர்வதிக்க நினைக்காதீங்க, நம்ம மூலமாக தான் ஆசீர்வாதம் கடந்து போகுது. உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டு தான் கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தர் உன் குடும்பத்தில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பதினால, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதினால மற்றவங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வா. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது அழகா 3 வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, பூமி உள்ள வம்சம் எல்லாம் எனக்குள்ளாக என் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். வசனத்தை அப்படி மாற்றி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்
அப்போ நீங்கள் அப்போ அனுபவிங்க, சுதந்திரிங்க. பூமியோட வம்சங்கள் எல்லாம், என் குடும்பத்தார் எல்லாம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் சொன்னால் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பூமியில வம்சங்கள் எல்லாம், என் குடும்பத்தார் எல்லாரும் என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வரணும். மார்த்தாள் லூக்கா 10:38 வாசிக்கிறோம். மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிராமத்தில் வழியாய் கடந்து போகும்போது மார்த்தாள் என்ன செஞ்சானா? இயேசுவை தன் வீட்டிற்குள்ளாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவருக்குள்ளாக இருக்கும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆசுவத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்க. ஹல்லேலூயா. எங்க கர்த்தர் இருந்து செயல்படுகிறாரோ அங்கதான் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் என் வீட்டுக்குள்ள இருக்கிறார்ன்ட்டு அவர் ஒரு மூலையில் இருப்பதற்கல்ல, அவர் உங்களுக்குள்ள செயல்படுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 13:14 வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 13:14 வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி ஏதோம் வீட்டில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கணும். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். ஒரு கர்த்தருடைய பெட்டி அந்த இடத்துல இருந்தது நிமித்தமாக அவனையும் அவனுக்கு வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தால், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சால் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவனுக்கு உண்டான அவன் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? வசனம் இருந்துச்சுங்க. துளித்த கோல் என்ன இருந்துச்சு? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்க? ஆரோனின் துளித்த கோல். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் துளிர் விடுவீங்க, நீங்கள் தளிர் அடிப்பீங்க. தளிர் விடு. ஆமாம், உண்மையிலே ஆண்டுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்ம நினைக்கிறோம் இயேசு எந்த வெறும் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நினச்சின்னு இருக்காதுங்க. கானாவர் கல்யாண வீட்டுக்கு இயேசு வந்தார், ஆனால் குறைவு வந்துச்சா வரலையா? அவர் இயேசு செயல்படாமல் இருந்தார், அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் எந்த இடத்துல எப்போ அவர்கிட்ட காரியத்தை சொன்னமோ அப்போ தான் அற்புதம் நடந்துச்சு. ஏமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிறோம் சபைக்கு வந்ததுனால அற்புதம் இல்லைங்க. உண்மையாக இயேசுவின் வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறாரா? அவர் நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணிக்கிறாரா? அவர் நம்மோடு இடைப்படுகிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கல்யாண வீட்டுக்கு இயேசு என்னைக்கு செயல்பட்டாரோ அங்கே தான் அற்புதம் நடைபெற்றது. அவர் ஒரு நபராக தான் அந்த இடத்துல காணப்பட்டார். இயேசு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சரி, இயேசுவை வாருன்னு சும்மா ஏசு என் வீட்டில் இருக்காருன்ட்டு ஒரு ஃபோட்டோவை அழைச்சி வச்சுட்டாருங்க. ஆமென். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கணும். அவர் செயல்படும்போது தான் தண்ணீர் ருசியுள்ள பதார்த்தமாய் மாறி, தண்ணீருக்கு நிறம் வந்துச்சு, தண்ணீருக்கு கண்டிப்பாக மனமும் வந்திருக்கும். உண்மை தானே? வெறும் தண்ணியை ஒன்று ஊற்ற முடியாதுல்ல. கண்டிப்பாக திராட்சை ரசமாக தான் கண்டிப்பாக அந்த தண்ணி கிடைச்சிருக்கும். ஒரு நிறத்தையும் கர்த்தர் கொடுத்துருப்பார், ஒரு மனத்தையும் கர்த்தர் கொடுத்துருப்பார், ஒரு ருசியையும் கர்த்தர் கொடுத்துருப்பார். அதுமாதிரி அந்த இடத்துல வந்திருக்க உங்கள் வாழ்க்கை ருசி உள்ளதாக, மனம் உள்ளதாக, உங்கள் நிறம் மாறும். நிறம் மாறுனா கருப்பாக இருக்க வெள்ளையாயிலாம் பார்க்கிங்களோ? செழிப்பு வந்தாலே முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலே நம்ம முகத்தில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் தந்துடும். ஹல்லேலூயா. இயேசு செயல்படணும். படகுல இயேசு இருக்க தான் செஞ்சார், அலை ஏற்பட்டது. இயேசு நினச்சி தூங்க வச்சுட்டாங்க. அநேக நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை தூங்க விட்டுருதுங்க. தூங்க விடாதுங்க, அவரை செயல்பட வைங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருந்து செயல்படட்டுங்க. சொல்லுங்கள், இயேசு எனக்குள்ளேருந்து செயல்படுறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களையே நீங்கள் யோசித்து பாருங்கள். அநேக நேரத்தை என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை நன்மை பெற முடியலையே, நான் ஆண்டை தேடினேன், ஒன்றுமே என் வாழ்க்கை நடக்கலை நினைக்காதுங்க. நீங்கள் ஒழுங்காக அவரை தேடிட்டீங்கன்னா
ஒழுங்கு அவரை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் உண்மையாகவே செயல்படுகிற தெய்வனாக இருக்க. அவர் எழும்பும்போது அலைகள் என்ன செய்து அமைதல் உண்டாக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் அவர் இணைந்து செயல்படணும். ஒரு மனிதனுடைய ஆதிக்கம் அல்ல, ஒரு மனைவியுடைய ஆதிக்கம் அல்ல, இயேசுடைய ஆளுகை நம்ம வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். யாருடைய ஆளுகை இருக்கணும்? இயேசு. ஒரு அதுக்கும் குடும்பத்துக்குள்ள இயேசு ஃபேமிலிக்குள்ளாக நல்லா என்னச்சு ஒருத்தருக்கும் நல்லா இருக்கணும், பேசணும். எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தை நடத்துவது இயேசுவாக இருக்கணும். அவருடைய ஆளுகைக்குள் இருக்கணும். அவர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அவர் தருகிற ஆலோசனைப்படி நம்ம குடும்பத்தை நடத்தும் போது உண்மையாகவே நம்முடைய குடும்பம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவங்களுக்கு மனம் வீசுவோம். மற்றவங்களுக்கு சுவையுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, கிறிஸ்தவனாக இருப்பதினால ஆசீர்வாதம் அல்ல, இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொள்வதினால்தான். இயேசு எங்கே செயல்படுகிறாரோ அங்கே தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். நம்புறீங்க நம்பலையா? நான் கிறிஸ்தவன் சொல்கிறனால, நான் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறது நான் ஆசீர்வாதம் இல்லைங்க. எங்கே நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு செயல்படும் போது கண்டிப்பாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். அதான் கர்த்தர் சங்கீதம் 34 சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை ருசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பலாப்பழத்தை என் கையில் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கா உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இது என்ன, இந்த பலாப்பழம் என்ன செய்யுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதைத்தான் கரெக்ட் பாயிண்ட். நீங்கள் தான் சாப்பிட்டீங்க. நீங்கள் நம்ம செல்ல நினச்சிடுவோம் அது இனிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். யார் சுவைச்சாங்களோ அவங்களுக்கு தான் ஆசை. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் இயேசுவை செயல்பட வைக்கிறார்களோ, யார் வீட்டுக்குள்ளே இயேசு வாசம் பண்ணிக்கிறாரோ, யார் வீட்டுக்குள்ளே இயேசு ஆளுகை செய்கிறார்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். நம்புறீங்களா? கர்த்தர் உண்மையாகவே இந்த மாதத்தில் நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முதலாவது நமக்குள்ள தேவை இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அப்போ நீ போகும்போது அழைச்சிட்டு போயிருந்தீங்களா? பார்த்தீங்களா? இப்போ தான் அழைக்காங்க. அழைச்சி அற்புதம் நடந்துடும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் அழைக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கு. ஹல்லேலூயா. 2வது கர்த்தர் யாருக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலாம்? சங்கீதம் 115 சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115 சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடங்கங்க. ஆமென். கர்த்தருக்கு பயப்பனா அவர் என்னை காண்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். ஆமென். அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்கிறார் என்று வாழ்வது தான் கர்த்தருக்கு பயந்து நடக்க. தீமையை விட்டு விலகுவது, பாவம் செய்யாமல் இருப்பது, தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது, மற்றவங்களை மன்னிக்காமல் அந்த சுவாபம் தான் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? மாற்றணும். நமக்குள்ளே கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆமென். யார் காண்கிறார்களோ இயேசு என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அந்த உணர்வு என்ன செய்யணும்? அவர் என்னை பார்க்கிறார், அவர் என் உணர்வுகளை பார்க்கிறார், என் சிந்தனைகளை பார்க்கிறான். அந்த உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உண்மையாகவே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சங்கீதம் 128 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்து வாசிக்கிறோம், அந்த 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கும்போது, நான் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடு. யார் சாப்பிடணும்? நம்ம சாப்பிடணும். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அந்த வசனத்தை ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும்ப்பா. உங்கள் கையின் பிரயாசத்தை ஒரு மருத்துவருக்கு போகக்கூடாதுங்க. உங்கள் கையின் பிரயாசம் வீணாய் செலவு பண்ணக்கூடாதுங்க. உங்கள் கையின் பிரயாசம் வட்டிக்கு போகக்கூடாது. நம்மளோட கையின் பிரயாசத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தாரணிக்கு வந்திருக்க உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கணும். ஆமென். வீணான அலைச்சல்கள், வீணான பண செலவுகள் எதுவும் நம்ம குடும்பத்தில் வராதபடி கர்த்தருக்கு பயந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறானா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டிய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருங்க. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொர்நேலியை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அவன் என்ன செஞ்சானா, 100க்கு ஆமென். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த சுபாவம் என்னன்னா, அடுத்த வசனம் வாசிக்கிறோம், அவன் தேவ பக்தியிலும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனோடு ஜெபம் பண்ணிக்கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் ஒரு நல்ல வசதியான ஒரு மனுஷன்தான். அவன் சொல்லப்பட்டிருக்க 100க்கு அதிபதி. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும்போது சில நேரத்தில் என்னுடைய பிரயாசத்தில் வந்ததுன்னு சொல்லாதுங்க, எல்லாம் கர்த்தர் தந்ததுன்னு சொல்லுங்க. அநேகர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உழைச்சோம் கர்த்தர் எங்களுக்கு பணத்தை தந்தார் அப்படின்னு சொல்லாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தாங்க நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் தங்கும். அவர் கொடுத்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுக்குறார்ல. அநேகர் நம்முடைய முயற்சியினால் நம்முடைய பிரயாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. அதை காட்டிலும் இயேசுக்கு அவர் நமக்கு என்ன முதலிடமாக இருங்க. அது அவன் சொன்னான், அவன் தேவ பக்தியிலும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. அருமையாக அந்த ஆராதனைக்கு வந்திருக்க நீங்கள் ஒரு தனி நபர் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறான். கர்த்தர் உங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பான். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கை நிமித்தம், உங்கள் முன்மாதிரி வாழ்க்கை நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவான். நம்புங்க. அவர் வந்தால் எல்லா குட்டும் வெளிப்பட்டுன்னு நினைக்கிங்களோ, நான் வீட்டில் பண்ணுற சேட்டையே பாசிட்டு அப்படி நினைக்காதுங்க. பரலோகத்துக்கு அவங்க வரணும். குடும்பமாக கர்த்தர் எல்லாரும் குடும்பமாக நம்ம என்ன செய்யணும், நீங்கள் நினைக்கிங்க அவங்க வரலன்னா, மனைவி வரலன்னு வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க, கணவரெல்லாம் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு போகாதுங்க. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க அழகா சொல்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயின. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்க. அந்த ஒரு வாஞ்சை இருக்கட்டும், அந்த ஜபம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும்னு சொல்லுங்க. அப்போ அழகாக சொல்லிக்கிறது, அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் நினைக்காதுங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. ஏமேன். அநேக நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் நினைக்காதுங்க. அந்த வசன கொர்நேலி என்ன செய்தான், மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். ஆமே, என்னுடைய பிரயாசம், நான் கடினப்பட்டு உழைக்க அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்க. உழைப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தா, நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் நமக்குள்ளே எந்த எண்ணம் வேணும்னா, நம்ம என்ன மிகுந்த தான தர்மங்களை செய்கிற குடும்பமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே உண்டாகும். ஆமே, நம்மள நடக்கும். எனக்கு யார் தருவாங்களே, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க.
நீங்கள் தானம் தர்மம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தருவார். எப்படி கொர்நேலியுவே நல்ல 100க்கு அதிபதியாக மனுஷன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான், குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதித்தான், நல்ல ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தது மட்டுமல்ல, தனக்கு தந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரும் உங்கள் குடும்பமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராக. நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவாவை குறித்து வாசிக்கும் போது தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லைங்க, பின் சந்ததியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வைத்துட்டு போனோம். ஆமென். பெற்று அதான் அழகாக சொல், தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பெற்றோராகிய நாம் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மிகவும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபை இப்போ அவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்தான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கிழக்கு யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மனிதன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், என் குடும்பத்தில் இவ தான் பெரியவன் சொல்லணும். எதில்? அதிகாரம் பண்ணுவதில்ல, ஆசீர்வாதத்தில் பெரியவளாக இருக்கும். ஆமென். ஆட்சி பண்ணுவதில் இல்லைங்க, ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெரியவளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் அதான் சொல்லுகிறது, அந்த மனிதன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஏமேன். தாரணிக்கு வந்திருக்க உங்களை உங்கள் குடும்பத்தார் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கிழக்கத்திய புத்திரர் மத்தியில் யோபு எப்படி பெரியவனாய் காணப்பட்டானோ உங்களின் கர்த்தர் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் பெரியவனாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் இருந்தது. ஆமென். பல கர்த்தர் மிகுதியாய் கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஒட்டங்களையும் கழுதைகளையும் ஏர் மாடுகளையும் வேலைக்காரிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆமேன்னு சொல்ல நடக்கும். எங்கள் கழுதை எதுக்கு, ஏர் மாடு எதுக்குன்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு நல்ல சொகுசான காரை தருவார். ஆமாம். இப்போ தெளிவாயிட்டாங்க. காரு 2 வீலர்னா அது ஓகேயா, கழுதைன்னா வேண்டாம். கழுதை எதுக்குங்க, நம்ம பிரயாணப்படுறது தானே. அந்தந்த நேரத்தில் எது தேவையோ அதை கர்த்தர் யோபு கொடுத்து ஆசீர்வாதம். இந்த நாட்களில் நம்ம சபையில் எல்லாம் புது கார் வாங்குங்க. ஏன்னா இப்போ தெளிவாயிட்டீங்க. நல்ல 2 வீலர் வாங்குங்க. கர்த்தர் அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் கர்த்தர் நீங்கள் என்ன வாகனம் விரும்புகிறீங்களோ அந்த வாகனத்தை வாங்க, கர்த்தர் கிருபை கொடுப்பா. உங்களுக்கு அது தகுதி இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைச்சா தகுதி இல்லாத நமக்கு தான் நல்ல ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வீடு பார்க்கும் போதே, வீடை வாங்கும் போதே, கார் உங்கள் வீட்டுக்குள்ள விடுற மாதிரி வீடு வாங்குங்க. காரு வீட்டுக்கு உள்ள இல்லைங்க, கோட்டிகளை விடுறதுக்கு. அதுக்கு வீட்டுக்குள்ள காரை நம்ம எங்கே வீடு கட்டும்போது கார் பார்க்கிங்கோட வீடை கட்டுங்க. ஆமென். விசுவாசமாக செயல்படுங்க, கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்களை கிழக்கத்திய புத்திரன் மத்தியில் யோபு எப்படி மேற்பட்டவனாய் காணப்பட்டானோ கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அப்படியே நடத்துவார். என்னையும் சேர்த்துக்கிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். யோபின் முன்னிலைமை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக இருந்த நிலைமையை காட்டிலும் கர்த்தரை ஆராதிப்பதினால, கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால கர்த்தர் உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து இருப்பதினால ரெட்டிப்பான நன்மையை தருவதற்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நம்பினா நடக்கும். இந்த வருஷத்தில் அநேகர் கார் வாங்குங்க, அநேகர் 2 வீலர் வாங்குங்க. ஆமே, கர்த்தர் செய்வாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். பார்த்தா அந்த வீடு அவ்வளோ சின்ன வீடு. உண்மையிலே அந்த பிள்ளைகிட்ட கையை பிடிச்சிட்டு அடுத்தாட்ட வரும்போது கர்த்தர் உனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பாருமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யதார்த்தமாக
ஆண்டவர் சொன்னால் அந்த பிள்ளை கரங்களை பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைகள் எப்படி ஒரு கிச்சனுக்குள்ளே தான் அவங்க எல்லாமே. அப்போ சொல்லிவிட்டு கர்த்தர் உனக்கு நல்ல சொந்த வீட்டை கொடுப்பார். அவளும் ஆமேன்னு சொல்லணும் அந்த பிள்ளை. உண்மையிலே அதான் ஆசீர்வாதம். இது மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. நடக்குன்னு ஆமேன்னு சொன்னால் போன வாரம் வியாழக்கிழமை அவர் நல்ல ஒரு வீடை வாங்கினா. ஆண்டுடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டப்பட செய்தார். யாரை கொண்டாவது செய்வாருங்க. அவருடைய சூழ்நிலைக்கு அது ஏற்றது அல்ல. ஆனால் யாரை கொண்டாவது கர்த்தர் அற்புதத்தை செய்தால் ஒரு புதிய வீட்டை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறானா, உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும்போது, உபாகமும் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஹல்லேலூயா. உன் தேவனுடைய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. முதலாவது என்ன சொன்னேன்? பாயிண்ட் சொல்லுங்கள். முதல் பாயிண்ட் என்னது? நீங்கள் சொன்னால் தான் அடுத்த பாயிண்ட் போவேன். இயேசுவே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவே, இயேசு கூப்பிட்றதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறீங்களேங்க. இயேசு என்னச்சிங்க, என் வீட்டுக்கு வந்துட்டேன். 2வது சொன்னேன், ஆண்டவர் என்ன சொல்லும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். 3வது சொல்கிறேன், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கே செவி கொடுக்கும். 2வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பின்னால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சன்னதிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுது. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது மட்டுமல்லங்க, நம் மூலமாக நம்முடைய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா ஏன்ட்டு கேட்காதுங்க, உடனே கீழ்ப்படிச்சிருங்க. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாருங்க. அந்த பேசுகிற வார்த்தைக்கு நம்ம அப்படியே தள்ளி விடுறோம். இதை கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிங்க. சில நேரம் அது நமக்கு கடினமாக இருக்கலாம். சில நேரம் அது நமக்கு ரொம்ப மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படும். அந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே, உண்மை இல்லையா? கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடல் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே மிச்சம். ஆமென். நீங்கள் கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிங்க. எதிர்த்து நிற்காதுங்க. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிர்த்துன்னு நம்ம என்ன செய்வோம்? நான் உன்னை பெற்றேன், நீ என்னை எதுக்கியான்னு கேட்போமா? கேட்டோம். நம்ம எவ்வளோ ஏசப்பா பிள்ளையா நான் அவருடைய அப்பான்னு சொல்கிறேன்ல, நீ என் தகப்பன், நம்ம உரிமையாக அவரை ஏற்றுக்கிட்டோம்ல. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தகப்பன் இந்த ஸ்தானத்தில் இயேசு வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உண்மையாகவே ஆசீர்வாதம். எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார்? தீர்க்கதரிசி மனைவி என்ன செஞ்சா? கீழ்ப்படிந்தா. எலிசாட்ட போய் சொல்கிறான், என் கணவன் செத்து மரத்தி போனார், 2 பிள்ளைங்களும் என்கிட்ட இருக்காங்க, கடன் பட்டவன் என்ன செய்கிறாங்க, என் பிள்ளை எல்லாருக்கும் நான் தெரிந்த சம்பவம். அப்போ அவர் சொல்கிறாரு, அயல் வீட்டுக்கு அவன்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு கேட்டார். ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைண்ணா. உடனே எலிசா சொன்னார், நீ போய் அயல் வீட்டுக்காரத்தெல்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கு. ஹல்லேலூயா. சில நேரம் சொல்கிறது, எப்படி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் பாத்திரத்தை வாங்க? எப்படி அவங்க கேட்டால் தருவாங்களா? ஏற்கனவே அந்த பெண் ஒரு கடனாளியாக இருக்கா. போய் கேட்கும்போது ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்ததினால உடனே அந்த ஸ்திரீ கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படிந்ததினால கடன் அடைக்கப்பட்டது. அவன் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்தால் நம்ம கடனை அடைக்க முடியும், மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண முடியும். அல்லேலூயா. எலிசாவின் வார்த்தைக்கு சாரிபாத் விதவை என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சான். அவளே என்ன செய்தான்? 2 வரவு பறக்க தான் போகிறேன்னா. ஆனால் அவன் உண்மையில் சில நேரத்தில் கர்த்தர் நம்ம நடத்துகிறத நம்மளாவே புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு கடினமானதான் சூழ்நிலை இருக்கணும். அவள் சொல்கிறான், கொஞ்சம் மாவு என்ன கலசத்தில் கொஞ்சம் என்ன தான் இருக்குது, ஆனாலும் என்ன செய்யலாம், முதல்ல தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு தண்ணியோடு நிப்பாட்டலை. அப்படியே என்ன செய்ய கட்ட நம்ம நடத்துகிற வேதை சில நேரம் நீ இதை செய்யும் பாரு, இதை செஞ்சு முடிச்சு அடுத்ததை செய்யும் பாரு. ஆமென், அல்லேலூயா. மேன்மையான ஆசீர்வாதங்க. நீ கீழ்ப்படிந்தால் மேன்மையான ஆசீர்வாதம். சாரிபாத் வரை தண்ணி தான் கேட்டார். அடுத்து சொன்னா, நீ வரும்போது கொஞ்சம் என்ன செஞ்சுது கொண்டு சொல்லுங்க, அப்பத்தையும் கொண்டு வந்துருங்க. அவள் சொல்கிறா, எனக்கு என் பிள்ளைக்கு தானே இருக்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாய் வரும்போது சில நேரம் கடினமாக இருக்கும், சில நமக்கு துக்கமாக இருக்கும். இதை எப்படி நான் இதை செய்ய முடியும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த சாரிபாத் விதவை கொண்டு வந்தால தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கும்போது வார்த்தைக்கு கீழிபோடு பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் பானையில் எண்ணெய் மாவு செலவழிந்து போகாமல் நிறைவாக இருந்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது பஞ்ச காலத்தில் விதவையை போஷித்த தேவன் அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற நீ, என் வாழ்க்கை ஒரு பஞ்சமாக இருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு வறட்சியான சூழல் என்று ஒரு வேதனையோடு ஒரு துக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்க கர்த்தர் உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். யாரு? குஷ்டரோகியாய் இருந்தவன். இது எப்படி போய் யோர்தான்ல 7 முறை முங்குனா அவனுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு நாகம். ஆனாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான், அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உண்மையாகவே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. யோர்தானில் போய் 7 தரம் முழுகிட்டு வான்னு சொன்னான். அவனுக்கு அது கடினமாக இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு அரிதான காரியத்தை தானே சொல்லியிருக்காரு. நீ செய்யுன்னு சொன்னோன்னே செஞ்சான், அற்புதம் நடந்துட்டு. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை மாற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வனாயிருக்கிறார். தாராணிக்கு வந்துட்டு உங்களுக்குள்ளாக நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறினது போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கு உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் செயல்படுகிறது. கர்த்தர் உங்கள் சரீரத்தை தொட்டு சுகமளிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படுகிறது. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அனுபவிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் மாறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் வறுமை மாறும், உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் மாறும், வேதனை மாறும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார்னா கர்த்தரை ஆராதிப்பதற்கு தெரிந்து கொண்டார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் பரிசுத்த நாளை ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. ஆமென். யார் சொல்லிட்டா? கர்த்தருடைய வாய். அப்பொழுது கர்த்தரில் என்ன செய்வா? மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு.
ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டு. ஆமென். நம்புறீங்களா? நன்மையா? அப்போ யோவான் 4:23 வாசிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் நானும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவான். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென். ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் விடுதலை, ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்னா தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து வாசிக்கிறோம். தானியேல் அந்த இடத்துல வாசிக்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாரு, செய்யலையா? அக்கினியில் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அவங்களை பாதுகாத்தாரா, பாதுகாக்கலையா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதே போல தான் தேசத்தில் கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர்களை தேசத்தில் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அருமையான கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். ஆமென். நீங்கள் சபைக்கு வராமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் ஆலயத்தில் ஆராதிக்காமல் நீங்கள் எந்த வேலையும் செய்வதற்கு முதலிடம் கொடுக்காதுங்க. ஆமென். நான் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 4 ஆராதனை இருக்குது, அப்படி தானே? உங்கள் வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வீட்டு ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா முதலாளாக வந்துடுவான்னு சொல்லக்கூடாது. கம்பெனி லீவு முதலாளாக எங்கள் அக்கா வந்துடுவான்னு சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை வச்சா சொல்லுங்க, வருவது சந்தேகம். அவள் சர்ச்சை முடிச்சுட்டு தான் வருவாங்கன்னு சொல்லணும் உங்களை பார்த்து. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல பாஸ்டர்மா, நான் ஏசி எப்போவுமே என் கூட தானே இருக்காரு, நீ எங்கள் அக்கா கூட போயிட்டு எங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டாருங்க. நீங்கள் ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொள்ளும்போது பூமியில் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் வைப்பா. தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அந்த ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல், தானியேல் 6:16 வாசிக்கிறோம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா இல்லையா? ஆமென். உங்களை பார்த்து சொல்லணும். ஆமாம். தானியேலை குறித்து ராஜாவே சொல்கிறான். எப்படி அழகாக சொல்கிறான். 20 வாசிக்கிறோம். 6:20 வாசிக்கிறோம். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஆமென். உங்களை பார்த்து சொல்லணும். தானியேலே கூப்பிட்டு அங்கே சொல்லி, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு, ஜீவனுள்ள, அந்த வசனத்தை விட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. தானியேலை பார்த்து யார் சொல்கிறான்? ராஜா சொல்கிறான். ஜீவனுள்ள உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை சொல்லணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆமென். அழக ராஜா கெபின் கிட்ட வந்தபோது அவனுக்குள்ள என்ன அவன் என்ன நேரிட்டதோங்கிற ஒரு என்ன செய்யறான், ஒரு அங்கலாய்ப்போடு பார்க்க வாரான். அது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. ஏமா நீங்கள் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கும் போது என்ன நெருக்கம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஆமாம். சில நெருக்கத்தின் வலையாய் சில இடையூறுகளை கடந்து போகும்போது கர்த்தர் உங்கள் கூட இருப்பது எப்படி மற்றவங்க உணர முடியும்னா இப்படி தான். எப்படி தானியேல் நேபுகாத்நேசர் அந்த ராஜா சொன்னானோ அதே போல் உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும், உண்மையிலே இவ கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா, உண்மையான இயேசுவை பிடிச்சது நிமித்தமாக கர்த்தர் இவளை ஆசீர்வதித்தார் என்று யார் சொல்லணும்? பிரஜாதியை சொல்லணும், உங்கள் குடும்பத்தார் சொல்லணும். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வன் உன்னை தப்புவிக்க வல்லவராய். அதை சொல்ல அந்த 26 வாசிக்கிறோம். அந்த அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று சொல்லும். பாருங்க எப்படி அழகாக சொல்கிறாரு. யார் சட்டம் போட்டாங்க அந்த நபரே சொல்கிறாரு, நாம் இடைவிடாமல் அவர் தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த இடத்துல சொல்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் ராஜ்யம் அழியாது. ஹல்லேலூயா. அருமையான உங்களை பார்த்து சொல்லணுங்க குடும்பத்தார், இவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்.
ஒரு உண்மை உள்ள தெய்வனை ஆராதிக்கிறாண்டு மற்றவங்க சொல்லத்தக்கனமாய் நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிங்க, இடைவிடாமல் ஆராதிங்க. உண்மையாய் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகள் மாறுங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அந்த இடத்துல நிரூபிக்க முடியும். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தாரோ, தானுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரு, அதே போல் இந்த ஆராதனைக்கு வந்துக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் மகிமையான காரியம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக தெரிந்து கொண்டப்பார். ஆமாம், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட. 5வது சொல்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஆமேன். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:30 வாசிங்கக்கா. ஆசாரியருடையதாக இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவிலும் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குனா நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்குற பிள்ளையாக இருக்கும். ஆமே, இது கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல? கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குனா முதல்ல என்ன சொன்னேன் சொல்லுங்கள். நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு பாயிண்ட் எடுத்தாங்க. முதல்ல என்ன சொன்னேன்? இயேசுவே பேசுங்க. 2வது கர்த்தருக்கு, 3வது கீழ்ப்படிய, 4வது 6வது இடைவிடா. அப்போ நல்ல மைண்டு செட் ஆகிட்டா. 5வது கர்த்தருக்காக கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தை உண்மையாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குவதற்கு நீங்கள் 10ல் 1 கர்த்தருக்காக கொடுக்கணும். கொடுப்பது அது ஒரு கிருபைங்க. ஆமாம், எல்லாரும் கொடுக்க முடியாது. ஆமேன். நம்ம அது கர்த்தர் ஆண்டவர்கிட்ட வந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அன்றைய நல்லா கொடுக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்குங்க. உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக கொடுங்க, உங்கள் பணத்தை கர்த்தருக்காக கொடுங்க, உங்கள் வருமானத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே கர்த்தர் பல மடங்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியது, வானம் திறக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்தீங்கன்னா வானம் திறந்து கர்த்தர் உங்களை பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரயாசம். நீங்கள் படிக்கிற பிரயாசத்தில் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் படிக்கிற என்ன பிரயாசப்படுகிறோ அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கும்போது தேசத்தில் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைக்கிறாராம். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகள் அவருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆமே. இப்போ வருகையிலன்னு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உஷாராயிட்டீங்க. எப்படியாவது அவரோட பேரணும்னு அந்த வாஞ்சாட்டு இருக்குல்ல. ஆமே. நீங்கள் நானும் கர்த்தருக்காக கொடுக்கும் போது ஆசீர்வாதம் தாங்க. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போமாக. ஆமே. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்க. அவள் புறப்படுகையில் தன் தகப்பன்ட்ட பார்த்து கேட்க அக்சால் ஏசப், அப்பொழுது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். எப்படி தகப்பன்ட்ட மகள் கேட்கிறாள்ல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். வறட்சியான இடத்த தந்திட்டீங்கப்பா, எனக்கு நீட் பாவாட ஒரு இடத்த தாருன்னு கேட்கும்போது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை முகம் அவரை பார்க்கட்டும். யார் எனக்கு தருவா, யார் என் வாழ்க்கையின் தேவையை சந்திப்பாருன்ட்டு மற்றவர்களை பார்ப்பதை காட்டிலும் உங்கள் முகம் இயேசுவை பார்க்கட்டும். பரம தகப்பனாகிய அக்ஷாலுக்கு அவருடைய தகப்பன் உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அது உண்மைதான். ஆனால் பரம தகப்பனாய் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவையை அறிந்தவராய், நீங்கள் என்ன தேவைன்னு அறிந்தவராய் அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வனாயிருக்கு. அவர் முகத்தை பாருங்க, உங்கள் முகத்தை பாருங்க. எசப்பா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று எப்படி அக்சால் தன் தகப்பன்கிட்ட கேட்டது போல பரம தகப்பனாய் இயேசுவை பார்த்து
என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் என் கூட வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் வீட்டில் தங்குங்கப்பா. சொல்லுங்க, என் கூட எப்பொழுது என் வீட்டுக்கு வருவி, நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, என் கூட இருங்கப்பா, என் வீட்டில் தங்குங்கப்பா. நீங்கள் என் கூட இருக்கிறபடி ஆசீர்வாதம்ப்பா. நீ உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்கப்பா. உமக்கு பயந்து நான் வாழணும்ப்பா. இங்கே என்ன கீழ்ப்படுதல் ஆவி எனக்கு தாங்கப்பா. ஒரு கீழ்ப்படியில் இருந்து நீ என்ன சொல்கிறீங்களோ அதற்கு நான் ஒரு நாள் நோ சொல்லக்கூடாதுப்பா. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுப்பா, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுப்பா. அந்த கீழ்ப்படுதல் இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. நான் எல்லா சூழ்நிலை இடைவிடாமல் ஆராதிப்பேன்ப்பா. நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன். ஆராதிக்கிற பிள்ளைகள் பூமியை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுவேன், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறான். கர்த்தர் உங்களை எப்படியாய் மாற்றுவா. கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் நேரத்தை கர்த்தருக்காய் கொடுங்க, உங்கள் பலத்தை கர்த்தருக்காய் கொடுங்க, உங்கள் நேரத்தை கர்த்தருக்காய் கொடுங்க, உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தருக்காய் கொடுங்க. நீங்கள் கொடுப்பது ஒரு மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்காய் கொடுக்கீங்க. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கையிட்டும் வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிடுற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிடுற வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Rikaraba shaba lada nala raba ekaraba shanta rada nala raba emaladi nikana la raba shanta rada nala raba. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ரிபாலா ஷபா. ஏசப்பட்ட கேளுங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை
கையிடுச்சில எல்லா வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ரிகா ரபா ஷபா லபா. நீங்க கேளுங்க, ஏசப்பா என் கையின் பிரயாசத்தை அனுபவிக்க கிருபை கொடுங்க, என் கையின் பிரயாசத்தை அனுபவிக்க கிருபை கொடுங்க கேளுங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டால் தகப்பன் கொடுத்தார். தாராணிக்கு வந்திருக்கு, நீங்க அவர் முகத்தை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைங்கன்னு சொல்லுங்க. என் மூலமாய் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. என் வாழ்க்கையில வறட்சி மாறட்டும். ரீகா ரபா சந்தரதனல ரபா ஏகனால புருவி ஷபலப ரபா. வாழ்க்கையில வறட்சி மாறுகிற தேவ அபிஷேகம், வறட்சி மாற்றப்படட்டும்ப்பா. எங்க பிள்ளைடைய தரித்திரம் மாறட்டும், வறுமை என்ற நிலைமை மாறட்டும், வறுமை என்ற நிலைமை மாறட்டும். ஆசீர்வாதமாய் வைங்கப்பா, குடும்பத்தார் மத்தியில் ஆசீர்வாதமாய் வைங்க. ரீகா ரபா ஷம்பரதனல ரபா ஏமலதனல ரபா ஷபபா. பூமி உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற தெய்வன் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படட்டும், மேன்மையடட்டப்பா. தாரன் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரம தகப்பனா இயேசு தாரனுக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும் தேவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதான்னு சொன்ன வேத வார்த்தையின்படி என்றென்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அவங்களை அனுபவிப்பது மட்டுமல்ல, பிறருக்கு அவங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் கர்த்தர் பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்கப்பா, அதிசயமாய் நடத்துங்க, மன நிறைவோடு நடத்துங்க. உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறட்டப்பா. போக்கில் வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், வேலை சேத்துல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த வாரத்தை நாங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் நான் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். தாரன் நீங்க பொறுப்படுத்தி நடத்தினபடியா நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தர்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.